ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் மார்கழியை கோலம் போட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்கழி மாதம் வந்தாலே எல்லோரும் வீட்டு வாசல்லையும் கோலம் இல்லாத வீடே இருக்காது. வருஷம் ஃபுல்லாக கோலம் போடலனா கூட இந்த மார்கழி மாதம் எல்லோரும் தவறாமல் வீட்டில் கோலம் போட்டுருவீங்க. அதே மாதிரி தான் நானும் மேரேஜுக்கு முன்னாடி சரி, மேரேஜுக்கு அப்புறம் சரி, ரெகுலராக மார்கழி மாதம் கோலம் போட்டுருவேன். டெய்லியுமே கோலமும் போடுவேன். இது குட்டி வாசல்னால சின்ன கோலம் தான் போட முடியும். அதுலேயே எப்படி டிஃப்ரெண்ட்டாக அழகாக போட முடியும்னு பார்த்து தான் போடுவேன். அதனால இன்றைக்கி 7 புள்ளி வச்சு, இடைப்புள்ளி 4 வச்சு ஒரு சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டிருந்தேன். எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, அம்மா வீட்டில் இருக்கும்போது பெரிய வாசலாக இருக்கும். 6 மணி ஆனாலும் கோலம் போடுறது முடியவே முடியாது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கோலமே மறந்துருச்சு. இப்போ ரெகுலராக போடுறங்காட்டி தான் ஏதோ ஞாபகத்துக்கு வருது. எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கோலம் போடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். இது நோட்லையெல்லாம் போட்டு வச்சுருப்போம், நோட்டாக பெரிய நோட் எடுத்து லீவ் டைம்லலாம் இதுதான் வேலைன்னு சொல்லலாம். நோட்டில் கோலம் போட்டு வச்சுக்கிறது. அப்புறம் டெய்லியுமே வாசலில் கோலம் போடுறது, ஏதாவது விசேஷ நாட்களில் பெரிய பெரிய கோலமெல்லாம் போடுறது. ஆனால் இப்போ அப்படியே குறைஞ்சிருச்சு. ஏன்னா குட்டி வாசலாக இருக்கங்காட்டி. நேற்று போட்ட குழம்புமே கலரெல்லாம் அவ்வளோக்கு போகலை. நல்லா இதுக்கும் தண்ணி ஊற்றி தான் கழுவி விட்டேன். மார்கழி மாதத்தில் நேரமே எழுந்திரிச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு விநாயகர் கோயிலுக்கு போய் சில பேர்த்துக்கு தண்ணி ஊற்றுற பழக்கமெல்லாம் இருக்கும். எங்கள் ஊர் சைடுமே இருக்குது. ஆனால் நான் பாப்பாவை வச்சுட்டு போக முடியல. திடீர்னு பாப்பா எழுந்திரிச்சு அவ்வளோதான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. கிட்ட தான் கோயில் இருக்குது, போகலாம். இருந்துமே சரி வேண்டாம், நெக்ஸ்ட் இயர்லேருந்து பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டாச்சு. அதே மாதிரி மார்கழி மாதம் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம எதை நினச்சி விளக்கேற்றுறோமோ அது அப்படியே நடக்கணும்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் மட்டும் இல்லை, டெய்லியுமே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் போது அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. நானுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நாளாக தான் அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்க. திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மார்கழி மாதத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த 3 நாளாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருக்கேன். நான் ஒரு 5 மணியெல்லாம் இருக்குது வெளியே கோலம் போட்டிருந்தேன். இப்போது ஒரு எலி வந்திருக்கு பாருங்கள் என் காலுக்கு பின்னாடி. என்னடா அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்குன்னு பார்த்தா திடீர்னு எலி, மூஞ்செலி தான். எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. வெளியே டஸ்ட்பின் எல்லாம் வச்சுருக்கங்காட்டி அதிலேருந்து வந்திருக்குன்னு கேட்டேன். நானும் ரொம்ப நேரமாக சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு நினச்சா கடைசியில் பார்த்தா எலி. நல்ல வேளை கத்தில் யாரும் இல்லை. கடைசியாக கோலம் ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. எப்படி கோலம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். கோலம் போட்டதுக்கப்புறம் கலரெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அவுட்லைன் ஒயிட் கலர் கோலப்பொடியில் கொடுத்தா மட்டும் கோலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம போடுற கோலம் கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்காமையே இருக்கும், பிடிச்சிருக்கோம். அவ்வளோ தூரம் போட்டிருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் தான் அதுக்குள்ளே போட்ட சின்ன கோலம்காட்டி அப்படியே நிலவாசப்படியில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே உள்ளேயும் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஒரு 5:30க்குள்ளேயே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கோலம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. 4:30லேருந்து 5:30க்குள்ளே பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லது. 5:30க்கு மேலே ஒரு நிமிஷம் ஆனாலுமே ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே நான் சீக்கிரம் ஒரு 5:30க்குள்ளே விளக்கு போட்டு சாமி கும்பிட பார்த்துருவேன். இன்றைக்கும் அதே மாதிரி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி இன்னுமே விசேஷமான நாள் தான், அமாவாசை. மற்ற நாள்ல எல்லாம் கொசுக்கெல்லாம் கப் சாம்பிராணி எல்லாம் வச்சிட்ருப்பேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ஒரு சாம்பிராணி கூட இல்லை. இதுக்கும் நேற்று கிராசரி ஐட்டமெல்லாம் வாங்க போனேன். சாம்பிராணி எடுக்க மறந்தாச்சு. வெறும் பொடி சாம்பிராணி இருக்குது. ஆனால் தேங்காய் தொட்டி இல்லை. அதனால் சாம்பிராணி போடல. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் கூட சாம்பிராணி போடாத ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி நாளைக்கு போட்டுக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இனி நாளைக்கு ஒரு கோலம் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க. பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.